Samashir Kalvi 10th Max example 6.26. A player sitting on the top of the tower of the height 20 meter observes that the angle of depression of the ball lying on the ground is 60 degree. Find the distance between the foot of the tower and the ball. ஓகே, இப்போது நமக்கு அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ நம்ம யூஸ்வலாக என்ன பார்த்துருப்போம், ஒரு பில்டிங் இருக்குன்னா கீழேருந்து நம்ம ஒரு ஆள் பார்க்குறோம் அப்படின்னா அந்த ஆங்கிள் இந்த ஃபூட்டில் இருந்து அந்த ஆங்கிள் வந்து எலிவேஷன் சொல்லுவோம் அந்த டாப்புக்கு. இப்போ அதே டைம் நம்ம டிப்ரெஷன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா இதே போல் ஃபூட்டுக்கு அங்கே மேலே ஒரு லைன் ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சிக்கோங்க. மேலேருந்து கீழே பார்க்குறேன் அப்படின்னா அந்த ஆங்கிள் இப்போ மார்க் பண்ணிக்கல, இதுதான் டிப்ரெஷன் சொல்லுவோம். ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனும் டிப்ரெஷனையும் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆல்டர்னேட் ஆங்கிள். நம்ம ஆல்டர்னேட் ஆங்கிள்ங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம், ரெண்டு ஆங்கிளுமே ஈக்குவலாக இருக்கும். அதாவது ஜெட்டு மாதிரி இருந்துச்சுன்னா ஜெட்டோடைய அந்த மிடில் வந்து நமக்கு ஆங்கிள் இருக்கும். சரி, இப்போ என்ன இருக்குது, ஒரு டவர் இருக்குது. அந்த டவருடைய டாப்லேருந்து நான் பார்க்குறேன். அந்த டவருக்கு ஹைட் எவ்வளவு, 20 மீட்டர். சரி, இப்போது இந்த டவருக்கு மேலேருந்து நான் பார்க்குறேன். ஓகேவா? ஸோ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு பாலை பார்க்குறேன், அது கீழே கிடக்குது. ஸோ இந்த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் என்னன்னு சொல்கிறாங்க, இட் இஸ் 30 டிகிரி. ஸோ இந்த ஆங்கிள் தானே 60 டிகிரி. இந்த ஆங்கிள் தானே 60 டிகிரி. சரி, இப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபுட் அண்ட் த பால், இந்த டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க, எக்ஸ் கேட்குறாங்க. சரி, இப்போ இந்த 60 டிகிரி மேலே இருக்குது. நமக்கு என்ன தெரியும், ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் இப்போ தானே பார்த்தோம். ஸோ இதுவும் 60 டிகிரியாக தானே இருக்கும். எஸ், அப்போ இந்த ட்ரையாங்கிள் படி பார்த்தா இந்த ட்ரையாங்கிளுக்கு அட்ஜசன்ட் எக்ஸு, ஆப்போசிட் வந்து 20. அப்போது tan யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ tan 60 இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஸோ 20 பை எக்ஸ்ன்னு வரும். அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வாட், 20 டிவைடட் பை tan 16 வரும். அப்போ tan 60யோட வேல்யூ என்ன, √3. ஸோ கீழே √3 ரேஷனலைஸ் பண்ணும். ஸோ மேலேயும் கீழேயும் நான் √3 மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ என்ன ஆகும், நமக்கு 20 √3 டிவைடட் பை 3ன்னு இருக்கும். அதாவது 1.732 by 3. ஓகே, இப்போ 3 இதையும் கேன்சல் பண்ணால் எனக்கு 0.57, அடுத்து 2 வரும், 7, அடுத்து 3 1 10 வரும். ஸோ 3. ஓகே, ஸோ இப்போது 5.773 × 20ன்னு இருக்குது. இப்போ ஒரு டெசிமல் பாயிண்ட் இங்கே 0 போனதுனால இந்த 5.7373 × 2 6 போட்டுக்கலாம். 2 போட்டுக்கலாம். ஸோ 7 3 is 6, 4, நெக்ஸ்ட் 5, நெக்ஸ்ட் 11. ஓகே, ஸோ ஆன்சர் என்ன, 11.546. இதெல்லாம் வந்து 2 ரவுண்ட் ஆஃப் 2 டெசிமல்னா 11.55ன்னு கிடைக்கும், மீட்டர் கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன எழுதணும், த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபுட் ஆஃப் த டவர். இதுதான் ஆன்சர். ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபுட் அண்ட் த வால், ஃபுட் ஆஃப் த டவர், த பால். ஸோ நம்மளோட ஆன்சரும் அதுக்கு ஏற்றப்படி எழுதிக்கோங்க. த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபுட் ஆஃப் த டவர் அண்ட் த பால் இஸ் ஈக்குவல் டு 11.55 மீட்டர். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ எழுதும்போது கரெக்டாக மீட்டர் அந்த யூனிட்ஸ்லாம் கரெக்டாக போட்டுக்கோங்க, போட்டால் தான் உங்களுக்கு மார்க் வரும்.